திருவாரூரில் நடைபெறும் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து திருவாரூர் புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று திருவாரூர் தெற்காலை வீதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திருத்துறைப்பள்ளி, திருவாரூர், நன்னிலம், மன்னார்குடி ஆகிய தொகுதிகள் சார்ந்த கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் வர இருக்கிறார். இங்கிருந்து திருவாரூர் செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலை நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கொளத்தூர் தொகுதியிலே வேட்புமனு தாக்கல் செய்த கொளத்தூர் தொகுதியில் பொதுமக்களிடம் ஜீப்பில் சென்று வாக்குகளை சேகரித்தார். அதைத் தொடர்ந்து இன்று தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இன்று மாலை திருவாரூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து நாளை காலை திருச்சி உழவர் சந்தையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், திருவரங்கம், மணப்பாறை, முசிறி, துறையூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். மாலை கரூர், ராயனூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதைத் தொடர்ந்து வரும் 2ஆம் தேதி வேலைக்கிழமை அன்று ஈரோடு சித்தோடு பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பவானிசாகர், ஈரோடு மேற்கு, மணக்குறிச்சி, பெருந்துறை, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு கிழக்கு, பவானி ஆகிய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவை திரட்ட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை கோயம்புத்தூர் குடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சூலூர், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பிரச்சாரங்களில் கலந்து கொள்ளும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செல்லும் வழிகள் நெடுகிலுமே ஆங்காங்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல தமிழ்நாடு முழுவதும் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.